நம்ம விஜய் அவர்கள் நடிக்கும் கோட் படத்தை தமிழ்நாட்டில் மட்டும் 1500 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதை தான் இப்போ இணையவாசிகள் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், விஜய்னா என்ன பண்ணாலும் ட்ரோல் பண்ணிங்கன்னா என்ன தான்ப்பா பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. இந்த படக்குழுவினர் விஜய்னாவை ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே நிறைய சம்பவங்கள் செய்வாங்க போல். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதே 1100 ஸ்க்ரீன் தான் இருக்குது. அதுலேயும் ஒரு சில ஸ்க்ரீன்ஸை கழிச்சோன்னா ஒரு 1000 ஸ்க்ரீன்ஸ் தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியமே சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி 1500 ஸ்க்ரீனில் இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அதுக்கு தான் ஒரு சிலர் கலாய்ச்சிட்ருக்காங்க. எப்படின்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே 400 தியேட்டர் பில்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த பழைய காலத்துலலாம் திரை கட்டி போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு 400 ஸ்க்ரீனில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் விஜய்னாவோட படத்துக்கு மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பரான ரெக்கார்டு அப்படிங்கிறதே இருக்காது. அவருக்கு கிடைக்கிற தயாரிப்பாளர்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. முதல் நாள்லே 150 கோடி வசூல் அப்படிம்பாங்க, இது 10,000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகுது அப்படிம்பாங்க. எல்லாத்தையுமே அப்படி பிரம்மாண்டமாக சொல்லி பழகிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.